மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சமீபத்தில் நடந்து முடிந்த சண்டிகர் மேயர் தேர்தலின் வீடியோவானது சமூக வலைதளங்களில் பரவி மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இப்படித்தான் தேர்தலை நடத்துவதா, இது ஜனநாயக கேலிக்கூத்து என்ற ஒரு கருத்தை வலுவாக பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். இந்த சண்டிகர் மேயர் தேர்தல், இந்த விவகாரத்துடைய முழு பின்னணி என்ன? தற்பொழுது இது தொடர்பாக இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். சண்டிகர் மாநகராட்சியின் மேயர் மற்றும் துணை மேயரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் வாக்குப்பதிவு தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் முன்னிலையில் கடந்த 30ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியின் கீழ் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து கூட்டணி வைத்து போட்டியிட்டன. பாஜகவை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அந்த பாஜகவை சேர்ந்த மனோஜ் சோங்கரும் ஆம் ஆத்மியை சேர்ந்த குல்தீப் மேயரும் மேயர் தேர்தலில் வேட்பாளர்களாக போட்டியிட்டனர். காலை வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் பிற்பகல் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டன. மொத்தம் உள்ள 36 உறுப்பினர்களில் இந்தியா கூட்டணியின் 8 உறுப்பினர்கள் வாக்குகள் செல்லாது என்று அதிகாரிகள் அறிவித்தனர். இதனால் பாஜக 16 வாக்குகள், இந்தியா கூட்டணி 12 வாக்குகள் என பெற்று பாஜகவின் மனோஜ் சோங்கர் மேயராக தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையே தேர்தல் நடத்தும் அதிகாரி வாக்குச்சீட்டில் பேனாவை கொண்டு எழுதும் அந்த காணொலி இணையதளத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கு காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சியின் தரப்பில் கடும் விமர்சனம் எழுந்ததோடு இந்த சண்டிகர் மேயர் தேர்தலுக்கு உடனடியாக தடை விதிக்க கோரி ஒரு மனு என்பது பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் உடனடியாக ஒரு தடை விதிக்க மறுத்ததுடன் சண்டிகர் யூனியன் பிரதேச அரசுக்கும் பாஜக உள்ளிட்ட எதிர்த்தரப்பினருக்கும் பதிலளிக்க மட்டுமே உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில்தான் இந்த சண்டிகர் மேயர் தேர்தலுக்கு உடனடியாக தடை விதிக்க கோரி ஆம் ஆத்மி கவுன்சிலர் குல்தீப் மேயர் ஒரு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மேல்முறையீடு பரிசீலித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு, அதாவது தேர்தல் அதிகாரி வாக்குச்சீட்டை சேதப்படுத்தியுள்ளதுடன் இப்படித்தான் தேர்தலை நடத்துவதா, சண்டிகர் மேயர் தேர்தல் என்பது ஜனநாயக கேலிக்கூத்து என தெரிவித்ததுடன் தேர்தல் நடத்திய அதிகாரியை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என தெரிவித்து இந்த தேர்தல் மேயர் தேர்தல் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் பஞ்சாப் ஹரியானா தலைமை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்படுத்த வேண்டும் என உத்தரவு பிறப்பித்து இது தொடர்பான விசாரணையை தள்ளி வைத்துள்ளார். நன்றி வெங்கடேசன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சண்டிகர் மேயர் தேர்தல் பெரும் சர்ச்சையான நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றமும் இது தொடர்பான கருத்தை பதிவு செய்திருக்கிறது, கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க நாம் கேட்டோம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.